ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரீ டைமில் இதை மாதிரி ஒரு பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அரிசி பருப்பெல்லாம் போட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணலாம். இதில் அப்புறம் குழி பணியாரம் பண்ணலாம். ஏற்கனவே இதில் நம்ம தவளாடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதே மாதிரி உப்புமா கூட உதிராக கொஞ்சமாக ஜலத்தை வச்சுட்டு நம்ம பண்ணினோன்னா உப்புமாவும் நன்னா வரும். பொதுவாக பிடி கொழுக்கட்டை அரிசியில் தான் பண்ணுவோம். நம்ம அரிசி உடசலில் உப்புமா கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறத நமக்கு உடம்புக்கும் புரத சத்து நிறைய சேரும், நன்னாவும் இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி. இது மாதிரி குழந்தைகளுக்கும் வளர்கிற குழந்தைகளுக்கும் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி, இந்த ரெண்டு அரிசியும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா களைஞ்சிட்டு 2-3 தடவை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளரால் தான் நம்ம அரிசி எடுத்துட்டோம், 2 டம்ளர். இதால் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டுக்கணும். அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பயத்தம்பருப்பு. இதையும் 2-3 தடவை களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா களைஞ்சி கல்லரிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல காய விட்டுடலாம். வெயில் இருந்தால் வெயிலில் கூட நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. இதே போல் பருப்பையும் தனியாக காய வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா சேர்ந்து கொடுக்கும் அதுக்காக. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் அதோடு போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக பொடி பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி போடுறதே நம்ம அடை வாக்கிறதோ இல்லை தவளை அடை வாக்கும்போதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து கொடுக்கும், இல்லாட்டா ஒரு மாதிரி பிரியாக இருக்கும். அதுக்காக தான் ஜவ்வரிசி போடுறது. இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஒரு 2 சின்ன கட்டி பெருங்காயத்தையும் அதோடையே போட்டு நல்லா கொரன்னு பொடி பண்ணிக்கணும். நம்ம அடைக்கெல்லாம் எந்த பக்குவத்தில் அரைப்போமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ண அரிசியை இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அடுத்தது நம்ம பருப்பை தனியாக பொடி பண்ணிக்கணும். ரெண்டையும் ஒன்றா போட்டோன்னா ரொம்ப பருப்பு சீக்கிரம் மசிஞ்சிடும். இதையும் அதை ரவா பதத்தில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பொடியையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா எப்போ வேணால் நம்ம நினச்ச போது தவளை அடை, பிடி கொழுக்கட்டை, குழி பணியாரம் கூட இதில் பண்ணணுன்னா பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் உப்புமா கூட பண்ணணுன்னா கூட கொஞ்சமாக ஜலத்தை வச்சு உதிராக பண்ணிக்கலாம். இதே போல் வெளியூரில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டோன்னா 1 கிலோ போல் நினச்ச போது அடை வாத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த உடசலை வச்சு நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாமான் பார்த்தா 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன் நான் உடசல், இந்த அரிசி பருப்பு உடைச்ச உடசல், 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த பிடி கொழுக்கட்டை தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். மழையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் உறைஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு சின்ன மிளகா, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க வாசனைக்கு. ஏற்கனவே நம்ம காரம் போட்டுக்கிறதுனால ரொம்ப போட வேண்டாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுட்டு 2 பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு இதோடைய தேங்காயும் நம்ம சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். தேங்காயை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு நம்ம உப்புமா உடசல் எடுத்துட்டோம், அதுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டால் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால் 2 கப்பு விட்டால் போதும்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா ஜலத்தை கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்செடுத்து இந்த ஜலம் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த உப்புமா உடசலை எடுத்து அதில் போட்டு நல்லா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒத்த கையால் கொட்டின்னு கலரினோன்னா கட்டி அவ்வளோவா வராது. அதே மாதிரி கலரிக்கோங்க. இது போல் கலரி பண்ணுறத இதிலவே பாதி வேக்காடு வெந்துடும் இந்த உப்புமா. இதுக்கப்புறமா அதை நம்ம பிடிச்சிட்டு ஆவியில் வச்சு வேக விட வேண்டியது தான். வெறும் அரிசி உடசலை மட்டும் போட்டு புடி கொழுக்கட்டை பண்ணுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் கூட இது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதே போல் கலரினோன்னாக்கா நல்லா கெட்டியாகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆறின உப்புமாவை நம்ம கையில் கொஞ்சம் தண்ணியை துவச்சுன்ட்டு இதே போல் உருட்டி எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சு வேக விட்டுக்கலாம். நான் அந்த உப்புமா கலரில் வானலையே அலம்பிட்டு அப்படியே அதிலே வேக விட்டுக்க போகிறேன். நீங்கள் வேணால் இட்லி பானை இருந்ததுன்னா கூட அதில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் தண்ணி மேலே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியை வச்சுருக்கேன். இதில் நம்ம இட்லி தட்டில் பிடிச்சி வச்சுருக்கிற புடி கொழுக்கட்டையை எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். ஏற்கனவே பாதி வெந்ததுனால அது சீக்கிரமே வெந்துடும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் எடுத்து நல்லா வெந்திருக்கும். இப்போ தட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர் மாதிரி ஷைனிங்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூட்டோடு எடுத்தோம்னாக்கா விண்டு போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதே போல் அடுத்த இடையும் பிடிச்சி வச்சுட்டு வேக விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் தொட்டுக்கலாம். நல்ல டேஸ்டியான சாஃப்டான ப்ரோட்டீன் ரிச் புடி கொழுக்கட்டை ரெடியாக எடுத்து நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.